மணவிழா நாயகன் தம்பி மணிகண்டன் என்கிற மணிமொழியன் அவர்களை, மணவிழா நாயகி தங்கை விஜயகுமாரி அவர்களை, இந்த மணவிழாவை சிறப்பிக்கிற வகையில இங்கே வருகை தந்திருக்கிற நம்மை எல்லாம் வரவேற்று சிறப்பு செய்திருக்கிற தம்பி பெரியசாமி என்கிற பெருவழுதி அவர்களை, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி திருமாறன் அவர்களை, இந்த மணவிழாவிலே பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற உலக பகுத்தறிவாளர் இயக்கத்தின் தலைவர் எழுத்தாளர் அன்பு சகோதரர் நஞ்சை வசந்தன் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று மணமக்களை நெஞ்சார வாழ்த்திக் கொண்டிருக்கிற தம்பி தயா தமிழந்தன் அவர்களை, ஆவட்டி குளஞ்சி அவர்களை, நெய்வாசம் ரவி அவர்களை, இரா கமலக்கண்ணன் அவர்களை, ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் நகர பொறுப்பாளர்களை, அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் தலைவர் தம்பி பொருஞ்சித்திரன் அவர்களை, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில பொறுப்பாளர் தம்பி கோ குணத்தொகையன் அவர்களை, பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் தம்பி இரா கிட்டு அவர்களை, முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில துணை செயலாளர் தம்பி தங்கதுரை அவர்களை, முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில துணை செயலாளர் தம்பி கதிர்வாணன் அவர்களை, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் தம்பி காவிய செல்வன் அவர்களை, தொழிலதிபர் ராஜன் அவர்களை, கராத்தே தலைமை பயிற்சியாளர் ராபர்ட் அவர்களை, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களை, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில துணை செயலாளர் கடலூர் நகர்மன்ற துணைத் தலைவர் வழக்குரைஞர் தம்பி தாமரை செல்வன் அவர்களை, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களை, தமிழ் தேசிய விடுதலை பேரவையின் மாநில துணை செயலாளர் வழக்குரைஞர் திருமார்பன் அவர்களை, முற்போக்கு மாணவர் கழகத்தின் நிதி செயலாளர் தம்பி பூமிழியன் அவர்களை, பெரம்பலூர் மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் வள்ளி அவர்களை, இயக்கத்தின் தலைமை நிலைய தொண்டரணி செயலாளர் தம்பி தமிழ் கதிர் அவர்களை, துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் சுடர்மதி ஐயாசாமி அவர்களை, மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களை, அடுத்த பட்டியலில் இடம்பெறவிருக்கிற எனது அன்பு தம்பிகளை, இந்த கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மணமக்களின் உற்றார் உறவினர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி மணிமொழியன் அவர்களும் தங்கை விஜயகுமாரி அவர்களும் பெரியவர்களின் நல்வாழ்த்துக்களோடு தமது இல்லற வாழ்வை இன்று இனிதே தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் அனைத்து நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க வாழ்க என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ஒரங்கூர்
விடுதலை சிறுத்தைகளின் கோட்டை என்பதில் இது எப்போதும் உறங்காத ஊர். ஆனால் உறங்கூர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். உறங்காத சிறுத்தைகளை கொண்ட சிறுத்தைகளை கொண்ட துடிப்பான சிறுத்தைகளை கொண்ட துடிப்பான சிறுத்தைகளை கொண்ட ஒரங்கூர் கிராமம் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரங்கூர் கிராமத்தில் நடைபெறுகிற இந்த திருமண விழாவில் பங்கேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அருமை தம்பி மணிமொழியன் அவர்கள் திருமாவளவன் எவ்வளவு நேரம் காலம் தாழ்ந்து வந்தாலும் இடத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்கிறார்கள். சில வேளைகளில் வம்பிழுக்கிற சிறுத்தைகளை கொண்ட ஊர் என்று விட்டேன். யாரோ வம்பிழுத்து விட்டார்கள் என்று கருதுகிறேன். வயரை பிடுங்கி விட்டார்கள் என்று கருதுகிறேன். ஆக அப்படிப்பட்ட துடிப்பான இளைஞர்களை கொண்ட சிறுத்தைகளை கொண்ட இளஞ்சிறுத்தைகளை கொண்ட கிராமம் ஒரங்கூர் கிராமம். அந்த பெருமைக்குரிய பாரம்பரியம் உள்ள ஒரங்கூர் கிராமத்திலே நடைபெறுகிற இந்த திருமண நிகழ்ச்சிகளை பங்கேற்பதில், மணிமொழியின் திருமணத்திலே பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திருமண நிகழ்ச்சியின் மூலமாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு பெருமையை தருகிறது. எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த இடத்திலே இத்தனை கட்டிடங்கள் முளைத்திருக்கின்றன. அப்படி என்றால் இதற்கு இடையிலே நான் இந்த கிராமத்திற்கு வருவதற்கான வாய்ப்பை பெறவில்லை என்று தெரிகிறது. நான் கடைசியாக வந்தபோது இந்த கட்டிடங்கள் பச்சை வண்ணத்தில் அச்சடி அடிக்கப்பட்டு வண்ணம் அடிக்கப்பட்டிருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் இல்லை. இப்போது இந்த இடம் கட்டிடங்கள் ஏராளமாக எழுப்பப்பட்டுள்ள இடமாக மாறி இருக்கிறது. இதுவே இந்த கிராமத்தின் வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அடையாளமாக விளங்குகிறது. ஆகவே ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர்களை கொண்ட இளம் சிறுத்தைகளை கொண்ட இந்த கிராமத்தில் நடைபெறுகிற இந்த விழாவின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இன்னும் சில நிகழ்ச்சிகளுக்கு நான் செல்ல வேண்டும். ஆலம்பாடிக்கு சென்று நம்முடைய அன்பு சகோதரர் கொலஞ்சியப்பன் அவர்களின் தாயார் இறந்த துக்கத்தை விசாரித்துவிட்டு ஆச்சாரபாளையம் சென்று அங்கே படுகொலை செய்யப்பட்ட தம்பியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு புதுச்சேரியில் நடைபெறவிருக்கிற மீனவர்கள் மாநாட்டிலே நான் கலந்து கொண்டு விட்டு இரவோடு இரவாக சென்று அதிகாலை விமானத்தை பிடித்து நான் நாளை காலை மதுரையிலே நடைபெறவிருக்கிற நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கேற்க வேண்டும். ஆகவே தொடர்ச்சியான பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிற காரணத்தினால் நெடுநேரம் இங்கே பேசுவதற்கான ஆசை எனக்கு இருந்தாலும் கூட அதற்கான நேரம் இடம் தரவில்லை என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்முடைய தோழர்கள், மாநில பொறுப்பாளர்கள் பலர் சுருக்கமாக உரையாற்றினார்கள். அவர்கள் எல்லாம் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாளர்கள். கட்சியில புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களாக, மாவட்ட அமைப்பாளர்களாக பொறுப்படைய இருந்த தோழர்கள் எல்லாம் இப்போது புதிய பொறுப்புகளை மாநில பொறுப்புகளுக்கோ அல்லது மாவட்ட பொறுப்புகளுக்கோ நியமனம் செய்யப்பட்டு அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதை போல மாநில அளவிலே பொறுப்பேற்று வேலை செய்து கொண்டிருந்த அருமை தோழர்கள்
இப்போது மாவட்ட அளவிலே சில பொறுப்புகளுக்கு நியமனம் செய்யப்பட்டு அதையும் மனமுழந்து ஏற்று களப்பணி ஆற்றிக் கொண்டு வருகிறார்கள். இந்த மாற்றம் கட்சியில இப்போது நிகழ்ந்து கொண்டிருப்பது ஒரு வகையிலே சலசலப்பையும் இன்னொரு வகையில மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் தந்து கொண்டிருக்கிறது. சிலருக்கு அதில் மகிழ்ச்சி, சிலருக்கு பெரும்பாலானோருக்கு அதில் மகிழ்ச்சி இல்லை என்கிற நிலை. சிலர் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கவில்லை என்கிற அதிருப்தியில் இருக்கிறார்கள். சிலருக்கு எதிர்பார்த்ததை விட பெரிய பொறுப்புகள் கிடைத்து விட்டதே என்கிற மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். ஆனால் இது தான் தோன்றித்தனமாக திருமாவளவன் மட்டுமே எடுக்கிற முடிவுகளும் அல்ல. 2 ஆண்டு காலம், ஏறத்தாழ 2 ஆண்டு காலம் கட்சியில உறுப்பினர் சேர்க்கையை முழுமைப்படுத்தி அந்த உறுப்பினர் சேர்க்கை நிறைவு பெற்றால் உறுப்பினர் பட்டியலே வாக்காளர் பட்டியலாக அறிவிப்பு செய்து, உறுப்பினர்களே வாக்காளர்களாக அறிவிப்பு செய்து, அவர்களே வாக்களித்து தங்களுக்கான பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் என்கிற ஒரு அறிவிப்பை நான் செய்து 2 ஆண்டுகள் காத்திருந்தேன். ஏறத்தாழ 1.25 வருடங்கள் காத்திருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு வகையில அது தடங்கள் ஏற்பட்டு அல்லது முட்டுக்கட்டை விழுந்து அப்படியே தேங்கி போனது. ஆகவே இனி உறுப்பினர்களை சேர்த்து அதை முழுமைப்படுத்தி பட்டியலை அறிவித்து வாக்காளர்களை தீர்மானித்து தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுப்பதற்குள்ளாக இன்னொரு தலைமுறை வந்து விடுவார்கள். குட்டி சிறுத்தைகள் இளஞ்சிறுத்தைகளாக மாறிவிடுவார்கள். ஆகவே அப்படி காலம் தாழ்த்துவதை விட நாம் வேறு வழியை கண்டுபிடித்தாக வேண்டும் என்று முயற்சித்ததன் விளைவுதான் 2007ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வேளச்சேரியிலே கூடிய மையக்குழு நிறைவேற்றிய தீர்மானம். அதுதான் வேளச்சேரி தீர்மானம். அந்த வேளச்சேரி தீர்மானத்தில் தான் மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் கலைக்கப்பட்டது. அப்படி கலைக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்களே, இஸ்லாமியர்களே, கிறிஸ்தவர்களே, பெண்களே அணிதிரண்டு வாருங்கள், கட்சியில் ஐக்கியமாகுங்கள் என்று நாம் அறைகூவல் விடுத்தோம். அதன் அடிப்படையில் தான் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. 2200க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்து குவிந்தன. அதில் ஏறத்தாழ 10 விழுக்காடு தலித் அல்லாதவர்களின் விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. அப்படி வந்து சேர்ந்திருக்கிற அந்த விண்ணப்பங்களில் இருந்து பெண்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, தலித் அல்லாத சமூகங்களை சார்ந்த வன்னியர்கள், கவுண்டர்கள், ரெட்டியார்கள், உடையார்கள், முதலியார்கள், பிள்ளைமார்கள், முக்குலத்தோர், நாயக்கர் என்று பலதரப்பட்ட வகுப்பை சார்ந்த நாடார்கள் என்று தலித் அல்லாத தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்களையும் நாம் பொறுப்புகளிலே அமர வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த மாற்றங்களை எல்லாம் நிகழ்த்தியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய கட்சிக்கு 3 பொதுச் செயலாளர்களை நியமிக்க வேண்டும் என்று மையக்குழுவை முடிவெடுத்து அந்த 3 பொதுச் செயலாளர்களில் ஒருவரை தலித் அல்லாதவரை, நாடார் சமூகத்தை சார்ந்தவரை நியமனம் செய்திருக்கிறோம். 2 பேர் தலித் கட்சியில மூத்த உறுப்பினரான அன்பு சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களையும், இந்த சமூகத்தில் ஒரு சிறந்த சிந்தனையாளராக அறிவுஜீவிகளின் வட்டாரத்தில் உலகம் தழுவிய அளவிலே அறியப்பட்டவருமான, தாழ்த்தப்பட்ட மக்களின் வரலாற்றை மீட்டெடுக்கக்கூடிய அந்த அறிவுத்தளத்தின் போராளியாக விளங்குகிற, எப்படிப்பட்ட அறிவுஜீவிகளாக இருந்தாலும் அந்த அறிவுஜீவிகளோடு எதிர்வாதம் செய்யக்கூடிய அளவுக்கு புள்ளி விவரங்களோடு போராடக்கூடிய போராளியாக விளங்குகிற அருமை தோழர் ரவிக்குமார் அவர்களையும் நாம் 2 பொதுச் செயலாளர்களாக நியமித்திருக்கிறோம். பொதுவாக கட்சி தலைவர்கள் கூட இருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்களாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். அறிவாளிகளை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். அறிவாளிகளை சுற்றி இருக்க வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். விவரம் தெரியாதவர்களாக இருந்தால் ஜெய போடுவார்கள், போதும். அண்ணன் வாழ்க என்று முழக்கமிட்டுக் கொண்டு அப்படியே அமர்ந்து விடுவார்கள், அது போதும். தலைவர் வாழ்க என்று முழக்கமிட்டுக் கொண்டு அமர்ந்து விடுவார்கள், அது போதும். சொல்லுவதை மட்டும் செய்வதற்கு ஆள் இருந்தால் போதும் என்றுதான் பெரும்பாலும் தலைவர்கள் விரும்புவார்கள். ஆனால் திருமாவளவன் அறிவாளிகளை தேடிக்கொண்டிருக்கிறான், அறிவுஜீவிகளை தேடிக்கொண்டிருக்கிறான். மிகச்சிறந்த
அறிவுத்தளத்திலே களப்பணியாற்றக்கூடிய போராளிகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவர்களை தேடி தேடி அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் பொறுப்பாளர்களாக மாற்றி அவர்கள் விரும்பாவிட்டாலும் கூட அவர்கள் கையிலே அந்த பொறுப்பை கொடுத்து அவர்கள் முதுகிலே முத்திரை குத்தி நீ விடுதலை சிறுத்தை தான் களப்பணி ஆற்று என்று முத்திரை குத்தி அவர்களை இந்த சமூகத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே நின்று பணியாற்றுகிறவர்களை, ஒரு குறிப்பிட்ட வலயத்திற்குள்ளே நின்று பணியாற்றக்கூடியவர்களை, அறிவுத்தளத்திலே மட்டுமே நின்று போராடினால் போதும் என்று எண்ணக்கூடியவர்களை வெகுமக்கள் தளத்திலே இறக்கிவிட்டு அவர்கள் உழைப்பு, அவர்கள் சிந்தனை, அவர்கள் ஆற்றல் இந்த சமூகத்தின் எழுச்சிக்கு பயன்படுத்தும். திருமாவளவனின் பேருக்காக அல்ல, திருமாவளவனின் பொருளுக்காக அல்ல, திருமாவளவனின் நன்மைக்காக அல்ல, அடிமைப்பட்டு கிடக்கிற அடித்தட்டு மக்களின் தலை நிமிர்வுக்கு பயன்படுத்தும் என்கிற வகையிலே அப்படி தேடி தேடி பொறுப்பாளர்களை திருமாவளவன் நியமித்துக் கொண்டிருக்கிறார். விவரம் உள்ளவர்களை பெரும்பாலானவர்கள் கூட வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இது அரசியலிலே நன்கு அறிந்தவர்கள் உணர்வார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு உரிய பொறுப்புகளை வழங்கி இந்த பணியை நீங்கள் செய்யுங்கள், இந்த பணியை நீங்கள் செய்யுங்கள் என்று எல்லோரையும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சிந்தனையாளர்களாக, போராளிகளாக, அதே வேளையில் போராளிகளாக, சில நேரங்களிலே சிந்தனையாளர்கள் போராளிகளாக இருக்க மாட்டார்கள், ஃபீல்டுக்கு போக மாட்டாங்க. சில நேரங்களிலே ஃபீல்டில் நிற்கிறவர்கள் சிந்தனையாளர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு மாநில அளவிலே, மாவட்ட அளவிலே நாம் தேர்ந்தெடுத்திருக்கிற அத்தனை தோழர்களுமே அறிவுப்பசி உள்ளவர்களாகவும் போராட்ட வலிமை உள்ளவர்களாகவும் தான் தேர்வு செய்திருக்கிறோம். அதில் வேறு எந்த உள்நோக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு நாம் தேர்வு செய்யவில்லை. எனவே கட்சியில தலித் அல்லாதவர்களையும் இணைக்க வேண்டும், பெண்களையும் இணைக்க வேண்டும், இஸ்லாமியர்களையும் இணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய சகோதரர் ஒருவர் முகமது யூசுப் அவரை இப்போது பொருளாளராக நியமித்திருக்கிறோம். துணைப்பொதுச் செயலாளர்கள் பட்டியலில் நாடு அளவில் 6 பேரை நியமிப்பது என்று முதலிலே முடிவெடுத்து இப்போது 8 துணை பொதுச் செயலாளர்களை நியமித்திருக்கிறோம். அதில் ஒரு பெண்ணுக்காவது வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய கடலூர் மாவட்டத்தை சார்ந்த விருத்தாசலத்திலே மருத்துவராக பணியாற்றிய மருத்துவர் சுலோச்சனா என்கிற சுடர்மதி அவர்களை துணை பொதுச் செயலாளராக நியமித்திருக்கிறோம். அவருக்கு அந்த பங்களிப்பு இருக்கிறது, அந்த ஆற்றல் இருக்கிறது, அந்த தகுதி இருக்கிறது, முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றுவதற்கு உரிய அர்ப்பணிப்பு பண்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் இன்றைக்கு அவரை நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். பெண்களுக்கு அத்தகைய முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை போல கட்சியின் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளுக்கு நான் அறிந்த வரையில் திமுகவில் கரூர் மாவட்ட செயலாளர் வாசுகி முருகேசன் ஒருவர் தான் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அதிமுகவிலோ வேறு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளிலோ மாவட்ட செயலாளர் பொறுப்பிலே பெண்கள் இருக்கிறார்களா என்று நான் அறிந்த வரையிலே தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு புதிதாக நாம் மாற்றம் செய்திருக்கிற இந்த கட்டமைப்பில் 2 பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கியிருக்கிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் அமுதா இனியன் மாவட்ட செயலாளர், மதுரை மாநகரத்திலே பாண்டியம்மாள் மாவட்ட செயலாளர், 2 பெண்களுக்கு மாவட்ட செயலாளர். அந்த மாவட்ட செயலாளரின் தலைமையில் தான் நம்முடைய மாநில பொறுப்பாளர்கள் அல்லது மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆண்கள் என்கிற அனைவருமே இருந்து களப்பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு சூழலை இன்றைக்கு 2 மாவட்டங்களிலே நாம் உருவாக்கி இருக்கிறோம். இது ஒரு மாற்றம், கட்சியிலே நாம் செய்திருக்கிற மாற்றம். விமர்சிக்க வேண்டுமானால் எப்படி வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? போலீஸ் எதிர்த்து போராட தெரியுமா? சாதி இந்துக்களை எதிர்த்து பேச தெரியுமா? நடுராத்திரி 1 மணிக்கு ஒரு இடத்துல சிக்கல் வந்தால் போய் அந்த இடத்துல நிற்க முடியுமா? என்னெல்லாம் கேட்கலாம். ஆனால் வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். வாய்ப்பு கொடுத்தால்தான் ஆற்றல் எப்போதும் வெளிப்படும். வாய்ப்பு கொடுக்காத வரையில் இசை உலகத்து ராஜா MS விஸ்வநாதன், வாய்ப்பு கொடுத்த பிறகு பண்ணைபுரத்து பறையில் இசை ஞானி இளையராஜா மிகப்பெரிய இசைஞானியாக கொடிகட்டி பறந்தார். வாய்ப்பு கொடுக்காத வரையில் தான் MS விஸ்வநாதன். வாய்ப்பு கொடுத்த பிறகு சேரியிலே பிறந்த இளையராஜா MS விஸ்வநாதனை போல 100 மடங்கு ஆற்றல் உள்ளவர் என்பதை உலக அரங்கிலே நிலைநாட்டி காட்டினார். ஆகவே வாய்ப்பு கொடுத்தால் ஆண்களுக்கு இணையாக அல்லது ஆண்களை விட வலுவாக பெண்களால் பணியாற்ற முடியும் என்பதை காட்டுவார்கள். நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும்.
ஆகவே துணை பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றிருக்கிற மருத்துவர் சுடர்மதி ஐயாசாமி அவர்களும் அதை போல பிற பொறுப்பாளர்களைப் போல மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடியவராக களப்பணியாற்றக்கூடியவராக அவருடைய வாய்ப்பை பயன்படுத்தி நிலைநாட்டுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த ஆற்றல், அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஈடுபாடு அவரிடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்துதான் உணர்ந்துதான் அந்த பொறுப்பை நான் ஒப்படைத்திருக்கிறேன். அவர் என்னை தொடர்பு கொண்டு பேசவில்லை, அவரை நான் தொடர்பு கொண்டு கேட்கவில்லை. அவர் விண்ணப்பித்தது மகளிர் விடுதலை மருத்துவர் அணிக்குத்தான் விண்ணப்பித்திருந்தார் இருக்கிறது. மருத்துவர் அணிக்குத்தான் அவர் விண்ணப்பித்திருந்தார். கட்சியிலே பேரன் பாடிக்கு அவர் விண்ணப்பிக்கவில்லை. ஆனால் அவரை நான் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு அறிவிப்பு செய்திருக்கிறேன் என்றால் அவரவர் விண்ணப்பித்த பொறுப்புக்குத்தான் அந்த பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்று கருதாமல் யார் யாருக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கிறது, யாரை எந்த களத்திற்கு இப்போது பயன்படுத்தலாம் என்கிற அடிப்படையில் தான் தாமரை செல்வன் அவர்கள் மாவட்ட செயலாளருக்கு விண்ணப்பித்திருந்தார். துணை பொதுச் செயலாளருக்கும் விண்ணப்பித்திருந்தார். அவரை இப்போது இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில துணை செயலாளர் பொறுப்புக்கு 15 வயதிலிருந்து 30 வயதுள்ள இளைஞர்களை மட்டுமே குறிவைத்து அவர்களை சந்தித்து அவர்களை அரசியல்படுத்தி அவர்களை அணிதிரட்டுகிற துடிப்புள்ள களப்பணியை ஆற்றுவார். எந்த நேரமும் இளைஞர்களோடு இருக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர். ஆகவே அந்த பணியை ஆற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால் அந்த பணியை அவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். துணை பொதுச் செயலாளருக்குரிய தகுதி இல்லை என்ற பொருளில் அல்ல, மாவட்ட செயலாளர் பொறுப்பு வகிக்கக்கூடிய தகுதி அவருக்கு இல்லை என்கிற பொருளில் அல்ல, இந்த பணியை இப்போது இந்த காலகட்டத்தில் இவர் ஆற்றட்டும் என்கிற அடிப்படையில் அந்த வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை போல பலருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தயா தமிழன்பனுக்கு இன்னும் வழங்கவில்லை. அவர் இன்னும் என் பெயர் எந்த பட்டியலிலும் இடம்பெறவில்லையே என்கிற வருத்தத்தோடு அமர்ந்திருக்கிறார். அப்படி பல தம்பிகள் அமர்ந்திருக்கிறார்கள். கட்டாயம் எல்லா தோழர்களுக்கும் உரிய வாய்ப்புகள் வழங்கப்படும். ஆனால் என்ன பெரிய வேதனை என்றால் கடலூர் மாவட்டத்து தோழர்களுக்கு 15-16 பேருக்கு மேலாக மாநில பொறுப்புகள் வழங்கப்பட்டு விட்டன. ஏராளமான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எந்த அணியை புரட்டினாலும் அதில் ஒரு கடலூர் மாவட்ட தோழர் விண்ணப்பம் செய்திருக்கிறார். நிறைய விண்ணப்பம் செய்திருக்கிற தோழர்கள் கடலூர் மாவட்ட தோழர்கள் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே கடலூர் மாவட்டம் அனைத்து வகையிலும் முன்னணியில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. போட்டியிலும் முன்னணியில் இருக்கிறார்கள், பொறுப்புகளை பெறுவதிலும் முன்னணியில் இருக்கிறார்கள், சிறைச்சாலை செல்வதிலும் முன்னணியில் இருக்கிறார்கள், வழக்குகளை சுமப்பதிலும் முன்னணியில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே மானங்காத்த மாவட்டமாக விளங்குவதிலும் இது விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு சொல். மானங்காத்த மாவட்டம். எத்தனை 8 தொகுதிகளில் நின்றோம். எந்த மாவட்டத்திலும் நம்மால் வெற்றியை ஈட்ட முடியவில்லை. கடலூர் மாவட்டத்தில் போட்டியிட்ட 2 தொகுதிகளையும் நாம் கைப்பற்றினோம். மங்களூர் தொகுதி, காட்டுமன்னார்குடி தொகுதி. ஒன்றிலே வெற்றி பெற்றிருந்தாலும் அது மானத்தை காத்ததாகத்தான் பொருள். போட்டியிட்ட 2லுமே 100% கணிதத்திலே வெற்றி பெறுவதை போல 100% வெற்றி பெற்றிருக்கிற மாவட்டம் கடலூர் மாவட்டம். எனவே விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மாவட்டமாக மானங்காத்த மாவட்டம் என்கிற அடைமொழியோடு இடம்பெற்றிருக்கிற மாவட்டம் கடலூர் மாவட்டம். அதனால் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த அன்பு தம்பிகள் ஆற்றியிருக்கிற பங்களிப்பு எதையும் நான் குறைத்து மதிப்பிட்டு விட மாட்டேன். அன்பு தம்பிகள் செய்திருக்கிற தியாகம் எதையும் நான் குறைத்து மதிப்பிட்டு விட மாட்டேன். அவ்வப்போது ஏற்படுகிற சிறு சிறு கசப்புகளை எல்லாம் எப்போதும் நான் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடியவர் அல்ல. அதையெல்லாம் காரணம் காட்டி நிர்வாகத்தில் வருகிற போது பழிவாங்கக்கூடிய எண்ணம் உள்ளவன் அல்ல. உரிய நேரத்தில் உரிய பொறுப்பு உரிய காலத்தில் வழங்கப்படும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியளித்து அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருப்பதனால் பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்காக நான் 24 மணி நேரமும் கண்விழித்து உழைக்க தயாராக இருக்கிறேன். நான் தூங்கவே இல்லை தோழர்களே. 2 மணிக்கு நான் வேலூர் மாவட்ட சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னைக்கு வந்தேன். 2 மணிக்கு பிறகு கோப்புகளை எல்லாம் நீங்கள் விண்ணப்பித்த மனுக்களை எல்லாம் புரட்டி பார்த்தேன். தமிழ்நாடு தகுதி அளவில் போட முடியாது என்றாலும் ஒரு 2 மாவட்டங்களுக்காவது நாம் பட்டியலை அறிவிப்போம் என்று வட சென்னை மத்திய சென்னை மட்டும் அந்த கோப்புகளை மட்டும் புரட்டி பார்த்து 2 மாவட்டங்களுக்கு இன்றைக்கு தமிழன் தொலைக்காட்சியிலே நான் பட்டியலை அறிவித்து விட்டுத்தான் கிளம்பினேன்.
அதை புரட்டி பார்த்து அதையெல்லாம் பரிசீலனை செய்து அந்த பட்டியலை தயாரித்து நான் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிற போது விடியற் காலை 5 மணி. விடியற் காலை 5 மணி. 2 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பெயர் பட்டியலை, பொறுப்பாளர் பட்டியலை நான் தயாரித்தேன். 5:30 மணிக்கு முடிந்தது. அதன் பிறகு வீட்டுக்கு போய் குளித்து விட்டு உடை மாற்றிக் கொண்டு நான் புறப்படுகிற போது 6:30 மணி. 6:30 மணிக்கு ஏறி வண்டியிலே அமர்ந்து விருத்தாசலம் பெண்ணாலம் வந்து சேருகிற போது மணி 11. 4:30 மணி நேரத்தில் அங்கிருந்து வந்து சேர்ந்து அந்த திருமணத்தை முடித்தோம். வண்டியிலே வருகிற போது அரை விழிப்போடு தூங்கிய தூக்கம் தான் தூக்கம். இந்த 5 நாட்களானது நான் கால்களை நீட்டி கைகளை நீட்டி உடம்பை கீழே போட்டு படுத்து 5 நாட்கள் ஆகிறது. வண்டியிலே உட்கார்ந்தபடியே அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கி கொண்டிருக்கிற அந்த தூக்கத்தை தவிர வேறு தூக்கம் கிடையாது. இப்படித்தான் ஒவ்வொரு நாளும். இது நீங்கள் என் மீது பரிதாபம் காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. என்னுடைய கடமை இது. இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக, இந்த சமூகத்தை அணிதிரட்டுவதற்காக நான் மனமுழந்து ஏற்றுக்கொண்ட கடமை இது. அதை செய்கிறேன். ஆனால் நான் எடுக்கிற முடிவுகள் சில வேளைகளில் உங்களுக்கு திருப்தியை தராமல் இருக்கலாம். ஆனால் மக்கள் நலனுக்காக, இயக்க நலனுக்காக நான் எடுக்கிற இந்த முடிவுகளுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நீங்கள் தர வேண்டும். இதுதான் உங்களின் உடன்பிறப்பு என்கிற முறையில, உங்கள் வீட்டு பிள்ளை என்கிற முறையில, உங்களின் அண்ணன் என்கிற முறையில, உங்களின் தம்பி என்கிற முறையில நான் விடுக்கிற வேண்டுகோள். இதைத்தான் மீண்டும் மீண்டும் உங்களிடத்தில் நான் வேண்டுகோளாக விடுக்கிறேன். ஆகவே கட்சியிலே பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்தவர்களை எல்லாம் கூட சாதாரண பொறுப்புகளிலே நியமித்து இந்த பணியை செய்யுங்கள் என்று நான் கட்டளையாக அல்ல, வேண்டுகோளாக விடுத்திருக்கிறேன். துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்தவர் தான் திருமாறன். அவரை மாவட்ட செயலாளர் பொறுப்பை ஏற்று போய் வேலை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். கடலூர் மாவட்டத்திற்கு மாநில பொருளாளர் பொறுப்பில் இருந்தவர் தான் கோவேந்தன். அவரை கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளராக போட்டு அந்த வேலையை செய்யுங்கள் என்று அவரை பணித்திருக்கிறேன். இணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்தவர் தான் தம்பி ஆற்றரசு. அவரை இன்றைக்கு அமைப்பு செயலாளர் என்கிற அளவில் 2 பேரில் ஒருவராக நியமித்து அவரை வேலை செய்யும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் இணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்களையும் இளஞ்சிறுத்தைகள் பாசறையின் மாநில செயலாளராக நியமனம் செய்திருக்கிறோம். அப்படித்தான் பல துணை பொதுச் செயலாளர்களை எல்லாம் மாவட்ட செயலாளர்களாக நியமித்திருக்கிறோம். கட்சியிலே இந்த மாற்றம் தவிர்க்க முடியாது. கட்சியிலே இந்த மாற்றம் மிக மிக இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. ஆகவே இது கட்சி நலன் கருதி, மக்கள் நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு என்கிற காரணத்தால் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இதற்கு முழு ஒத்துழைப்பை வழங்குகின்ற நம்பிக்கையோடு மணிகண்டன் என்கிற சாமி பெயரை மணிமொழியன் என்கிற தமிழ் பெயராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி, ஒரு தமிழ் உணர்வாளர் என்கிற முறையில் தான் நம்முடைய எழுத்தாளர் மஞ்சை வசந்தன் அவர்களை கூட இங்கே அழைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார். ஆக தமிழ் உணர்வாளராக இருக்கிற அன்பு தம்பி மணிமொழியன் அவர்களின் துணைவியார் விஜயகுமாரி அவர்களுக்கு தமிழ் பெயர் சூட்ட வேண்டியது நம்முடைய கடமை என்கிற அடிப்படையில் அவருக்கு வாகை செல்வி என்று, விஜயகுமாரி என்றால் வெற்றி செல்வி என்று பொருள், வாகை என்றாலும் வெற்றி என்றுதான் பொருள். எனவே வாகை செல்வி என்று பெயர் சூட்டி மணிமொழியனும் வாகை செல்வியும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரமா ராஜா அலமேலு ஆகியோரின் அழகிய பெண் குழந்தைக்கு இசைமொழி என்று பெயர் சொல்லி வாழ்த்துகிறேன். பாஸ்கர் பொன்னம்மாள் ஆகியோர்
அவர்கள் இந்த அழகிய பெறுவதற்கு செம்மொழி என்று பெயர் சொல்லி வாழ்ந்தார். போட்டோ வாங்கி பாவாடை பூங்கான் பூங்கா ஆகியோரும் இந்த அழகிய ஆண் குழந்தைக்கு தமிழ் ஆதவன் என்று பெயர் சூட்டி வாழ்த்துகிறார். எப்படி போன மேல தள்ளுங்க தள்ளுங்க தலை சொல்லுங்க